இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து தர்பூசணி வச்சு நம்ம ஒரு ஜெல்லி தான் செய்ய போகிறோம். தர்பூசணி வாங்கி நம்ம அப்படியே சாப்பிடாம இதுமாதிரி பசங்களுக்கு ஜெல்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் நேரத்துக்கு நல்லாவும் குளு குளுன்னு இருக்கும் உடம்புக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப இது கஷ்டம் கிடையாது. நம்ம ஒரு தர்பூசணி பழத்தில் பாதி எடுத்துக்கலாம். அது நல்லா நம்ம வந்து அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நோண்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்க நம்ம வந்து இதில் நசுக்கி புழிஞ்சு வடிகட்டிக்கலாம். அதோட தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா ஒரு கம்பி வடிகட்டி மாதிரி இருந்துச்சுனாக்கா அதில் வடிகட்டிக்குங்க. நல்லா ஈஸியாக வடிகட்டிடும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா கூட நல்லா சீக்கிரம் இதாயிரும். நல்லா தண்ணி சீக்கிரம் வடிஞ்சிரும். இது மாதிரி நசுக்கி விட்டாலும் சீக்கிரம் வடிஞ்சிடும். இதோட தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இதில் எவ்வளோ ஜூஸ் இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம அகர் அகர் வந்து எடுத்துக்கலாங்க. கடல் பாசிங்குவாங்க. அகர் அகர் நம்ம எடுத்துக்குவோம். ஒரு பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்குங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். இது நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம தண்ணி சூடாயிடுச்சுன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லா கரைஞ்சிரும். நல்லா ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா சீக்கிரமே கரைய ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் வந்து நம்ம எதுக்குனாலும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து இந்த அகரகர் வந்து நம்ம ஜெல்லி எந்த ஜெல்லி பாலில் செய்கிறதுனால சாப்பிட்லாம். மில்க்கு கஸ்டர்ட் பவுடருக்கு பாருங்கள், அதில் நம்ம அதை சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்குவோம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. தர்பூசணி ஜூஸ்லேயும் இனிப்பு இருக்கும். நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தர்பூசணி வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்குவோம். இதில் கொதிக்கலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தர்பூசணியோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். கொதிக்க வச்சிட்டிங்கனாக்கா அதோட வாசம் நம்மளுக்கு பச்சையாக நம்ம சாப்பிட்றப்போ ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடைக்காது. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அகலமான தட்டு. அதில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்கா ஒரு 1/4 மணி நேரம் வச்சிங்கனாக்கா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். ஜெல்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. வடிகட்டிக்கிறாலும் வடிகட்டிங்க, இல்லாட்டி அப்படியே ஊற்றி வச்சிடறனாலும் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் தட்டில் கொஞ்சம் ஒரு கப்பில் கொஞ்சம் வச்சுருந்தேங்க. இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஜெல்லி வந்து பசங்க வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் ஜெல்லி வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களுக்கு வந்து ஃப்ரூட்டில் வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க சாப்பிடுவாங்க. தர்பூசணி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இது மாதிரி ஜெல்லியை செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். இது மாதிரி தர்பூசணி பழம் இருந்துச்சுன்னா அகர் அகர் இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு வந்து. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அப்படியே இன்னொரு பிளேட்டில் நான் வந்து மாற்றிக்கிட்டேன். பாருங்கள் கேக் மாதிரி சின்ன சின்னதாக அழகாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எவ்வளோ செஞ்சாலும் டக்குன்னு காலி ஆகிடுங்க. அது மாதிரி நம்ம பசங்க வந்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக யாரும் பார்க்க மாட்டீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் எல்லோரும் வீடியோ போடுறாங்க, நம்மளும் போடுவோமேன்னு ஆரம்பிச்சது தாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.